السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. தினம் ஒரு சஹாபி என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுகுணத்தை கொண்டு சுபசோபனம் சொல்லப்பட்ட அந்த 10 நபர்களிலே ஒருவரான ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியும் பெரும் போர் வீரராக திகழ்ந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயாருமான அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் இன்றைக்கான தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். இவர்கள் எப்போது இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நுபுவத்தை வழங்கிய போது அவர்களுடைய தாவத்துடைய பணி, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு பணியை முதலாவதாக அவர்கள் மறைமுகமாக தனக்கு நெருக்கமான நபர்களில் இருந்து ஆரம்பிக்கிறார்கள். அப்போது முதற்கட்டமாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் 17 சஹாபிகள். இந்த அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 18வது நபராக இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தை பகிரங்கப்படுத்திய பொழுது, தன்னுடைய தாவத்துடைய பணியை பகிரங்கப்படுத்திய பொழுது, மக்காத்து காஃபிர்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு எவ்வளவு துன்பம், அவர்களால் என்ன கொடுக்கப்பட்ட பெரும் மின்னல்கள், இந்த மின்னல்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தையுமான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தப்பித்திருக்கவில்லை. அவர்களுடைய தந்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோவினை செய்யப்படுவதை சிறுவயதிலேயே பார்த்து வளர்கிறார்கள் இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இது அவருடைய ஈமான் உறுதியாக இருப்பதற்கும் அவருடைய மன வலிமை அடைவதற்கும் அவர்களுக்கு இது ஒரு காரணமாக அமைகின்றது. அவருடைய மக்கத்து காஃபிருடைய அந்த கொடுக்கக்கூடிய இன்னல்கள் அதிகமாய் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் இருந்து மதீனாவின் பக்கம் ஹிஜ்ரத் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி வழங்குகிறார். இந்த ஹிஜ்ரத் இருக்கின்றது ஒரு இஸ்லாத்திற்கு ஒரு வெற்றி பயணமாக, இஸ்லாம் வளர்வதற்கு ஒரு ஆரம்பமாக இருக்கிறது என்பது நாம் எல்லாம் அறிந்தவர்கள் தான். ஆனால் இந்த ஹிஜ்ரத் வெற்றி அடைவதற்கு உழைத்தவர்களில் இந்த அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முக்கிய பங்காற்றுகின்றார்கள். இந்த ஹிஜ்ரத்திற்கு இவர்கள் ஆற்றிய பணிகளை பற்றி பார்க்கும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்துவிடக் கூடாது என்பதற்காக அபூ ஜஹல் ஒரு திட்டம் தீட்டுகின்றார். தன்னுடைய மக்கத்து காஃபிர்களை என்ன செய்கின்றார் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டை சுற்றி நின்று அவர்கள் வெளியேறும் பொழுது அவர்களை கொன்று விடலாம் என்ற அவர் திட்டம் தீட்டுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் திட்டம் தீட்டிய அந்த செயல் இருக்கின்றது. இது அபூ ஜஹலுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தருகின்றது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருப்பாங்க. அவ வரும்பொழுது அவங்க கொல்லலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த அபூஜஹலுடைய திட்டம் இருக்கின்றது, அது அவனுக்கு புரோஜனம் அளிக்கவில்லை அப்படின்ட்டு அந்த நினைச்ச உடனே அவன் ரொம்ப கோபம் அடைகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தபிச்சிட்டாங்க அப்படின்னு அவன் ரொம்ப கோபப்படுறான். அந்த கோபத்தோட அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழரான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிற்கு சென்று கதவை தட்டுகிறான். அப்பொழுது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தன்னுடைய அன்பு தந்தையான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தேவையான உணவுகளை சமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த கதவை திறக்கிறார்கள். அந்த அபூஜஹல் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார், உடைய தந்தை எங்க என்று கேட்கும் பொழுது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க இந்த அபூஜஹலுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நான் எதிர்பார்த்த பதில் வரல அப்படின்ட்டு இன்னமும் அவனுக்கு கோபத்தை ஏற்படுது. அவன் என்ன செய்யறான், அபூஜஹல் அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கோபத்தினால அவருடைய கண்ணத்துல பளிர்னு அரைஞ்சிடும். அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த கோபத்தினால அறிவிழந்தவர்கள் எல்லாம் இப்படித்தான் செய்வாங்க. ஒரு ஆண்களுக்கு மத்தியில தன்னுடைய பலத்தை காட்ட முடியாம இப்படித்தான் ஒரு பெண்கிட்ட காட்டுவாங்க அப்படின்னு அபூஜஹல அசிங்கப்படுத்துறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எண்ணத்துல அடிச்சதெல்லாம் பெரிய ஒரு பொருட்டாக இருக்கல. ஏன்னா இவங்க செய்யக்கூடிய பணிங்கிறது ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத் மாத்திரம் சரியா நடக்கல அப்படின்னா இந்த இஸ்லாம் வளர்வதற்கு தடையாக ஆகும். அவங்க இதெல்லாத்தையும் ஒரு பொருட்டாக எடுக்காம தனக்கு என்ன வேலையோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு தயார் செய்வது, அவர்களுக்கு என்ன நம்ம ஏறினாலும் அதை செய்யக்கூடிய பணியை அவர் மும்மரமாக இறங்குகின்றார்கள். இவங்க தன்னுடைய சகோதரனான அப்துல்லா இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இவங்க அப்துல்லா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஹிஜ்ரத் அந்த சமயத்துல இஸ்லாத்தை ஏற்கல. தன்னுடைய சகோதரனை மக்காவிற்கு அனுப்பி அந்த மக்காவின் தெருவுகள் எல்லாத்தையும் அனுப்பி அவங்க என்ன திட்டம் தீட்டுறாங்க, அவங்க என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் என்ன சரி திட்டம் யோசிக்கிறாங்க என்பதை நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு தன்னுடைய சகோதரனை அனுப்புவாங்க. இவங்க அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய சகோதரியுடன் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு கொண்டு செல்லும் பொழுது அந்த தகவல் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லக்கூடியவராக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியே 3 நாள் அந்த தௌபுலே இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க போய் அலி ரலியல்லாஹு சொல்லுங்க, 2 ஒட்டகமும் அந்த ஒட்டகத்து ஒரு வழிகாட்டியை நீங்க என்ன செய்யுங்க, நாளைக்கு இரவு இங்க வர சொல்லுங்க அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த போய் சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கரெக்டா ரசூலுல்லாஹ் சொன்ன நேரத்துல சேர்றாங்க. இவங்க தன்னுடைய வேலையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நாட்களுக்கு தேவையான உணவுகளையும் தண்ணீர்களையும் எடுத்துக்கொண்டு அந்த தௌலுக்கு வருகின்றார்கள். அப்ப அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் கிளம்புறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ரசூல் அந்த உணவையும் அந்த தண்ணீரை கேட்டதுக்கு சரியான கயிறு கிடைக்கல. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய ஆடையில் இருந்த அந்த வார்ப்பு துணியை எடுத்து 2ஆக கிழிச்சு அதுக்கு 2ஐ கெட்டுறாங்க என்பது வரலாறு. அதனால்தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாத்து முத்தலகை அப்படின்னு ஒரு பேரு இருக்கு. அதுதான் அவங்க பிரபலம் அடைஞ்சாங்க. 2 வார்ப்புடையவர் அப்படின்னு பிரபலம் அடைஞ்சாங்க. இவங்க இப்படியே அவங்க ஹிஜ்ரத்திற்காக வேண்டி பல்வேறு உதவிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்து கொடுக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு எப்போது ஹிஜ்ரத் செய்கிறார்கள், அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.